பிற்பகுதி பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஆரம்பிச்சிருது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் பலவீனமானாலே அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி 2026 செப்டம்பருக்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக மாறிய தெய்வமாகவே வாழ்ந்து மறைந்த காஞ்சி மகான், வடக்கை குறிக்கக்கூடிய கிரகம் புதன், வடகிழக்க குறிக்கக்கூடிய கிரகம் குரு, வடமேற்க குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 6-8ஆம் பாவகங்கள் இப்போ ஐயா 7ஆம் இடத்துல இருக்கிற சனி ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவ்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரேன்னு சொன்னால், இது இப்படி இருந்தால் அது அப்படி இருந்தால் அப்படின்ற அமைப்புகள் நிச்சயமாக வந்தே தீர வேண்டும். காதலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு முற்பகுதி 15 நாட்கள் ஒரு மாதிரியாகவும் பிற்பகுதி 15 நாட்கள் ஒரு மாதிரியாகவும் இந்த அக்டோபர் மாதம் நடக்கும். முற்பகுதி 15 நாட்கள் 2ஆம் இடத்திலிருந்து காசு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் இருக்கிறார். அதாவது 15 நாட்களுக்குள்ளேயே மாதத்தின் தேவையான இந்த மாதத்துக்கு உங்களுக்கு 10,000 ரூபா தேவை, 1 லட்ச ரூபா தேவைன்னா அந்த பணத்தை உங்களால் 15ஆம் தேதிக்குள்ளேயே சம்பாரிச்சிக்க முடியும். பிற்பகுதி பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஆரம்பிச்சிருது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் எப்போவுமே நீச்சத்தை அடைவார். ராசிநாதன் பலவீனமானாலே அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி டல்லான ஒரு மனநிலைமை வந்துடும். ஆனால் இந்த தடவை பாருங்கள், அதிர்ஷ்டவசமாக ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலும் அவர் குருவின் பார்வையில் வர்றார். உண்மையிலே சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். அட்டமத்து சனியில் கூட உங்களை பாதுகாக்கின்ற விதமாக கோச்சார வேதை 7ஆம் இடத்தில் ராகு என்கின்ற அமைப்பில் ஜம்முன்னு சம்மணம் போட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு உட்காந்துருது. 2.5 வருஷம் அட்டமத்து சனியை அனுபவிக்க வேண்டிய நீங்கள் 1.5 வருஷம் அதனுடைய தாக்கத்தை ராகுவால் அனுபவிக்க மாட்டீங்க. அஷ்டமச்சனியில் கெடுதல் வராது. கடைசி காலகட்டம் 2026 செப்டம்பருக்கு பிறகு அஷ்டமச்சனியுடைய தாக்கம் உங்களுக்கு லேசாக இருக்கும். ஆக என்ன நடக்குது, இப்போதைக்கு கடவுள் உங்கள் மேலே முழு கண்ணையும் 1.5 கண்ணு 1/2 கண்ணை கூட வைக்கலை, முழு கண்ணையும் சிம்மராசிக்காரர்கள் மேலே வச்சிருக்கிறதுனால பெரிய துன்பங்கள்லாம் கண்டிப்பாக இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. ராசிநாதன் நீச்சத்தை அடைவதால் ஏற்படக்கூடிய கலக்கங்கள் கூட இப்போது இருக்காது. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. பணவரவுகள் நன்றாக இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு நல்லதுகள் நடக்கும். சிலருக்கு என்ன நடக்கும்னா, சொந்த ஊருக்கு போகணும்னு அடிக்கடி ஆசை வரும். இந்த தடவை இந்த மாதத்துக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு 2 தடவை 3 தடவையாவது சொந்த ஊருக்கு இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடுவீங்க. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும், இந்தியாவிற்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், அவரவருடைய தாய்மண்ணை பார்க்க வேண்டும், பூர்வீகத்தை பார்க்க வேண்டும், அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், தாத்தா பாட்டி வாழ்ந்த இடத்தை பார்க்கணுன்ற மாதிரியான சில அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்க முடியுங்களா? கண்டிப்பாக பார்க்க முடியும். சிலருக்கு தெய்வீக ஈடுபாடுகள், தெய்வீக எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. திருப்பதிக்கு போய் பார்க்கணும், ஸ்ரீகாளஹஸ்திக்கு போய் பார்க்கணுன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக மாறிய தெய்வமாகவே வாழ்ந்து மறைந்த காஞ்சி மகான் ஸ்ரீ மகாபெரியவருடைய அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸ்ரீ ரமண மகரிஷி, பிரம்மேந்திரர், ராகவேந்திரர் இவங்களுடைய ஒரு அதிஷ்டானங்கள், ஜீவசமாதி அமைப்புகள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய தரிசிக்க வேண்டிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு இந்த மாதத்தில் காசி, கயா, கங்கா யாத்திரைகள் போகக்கூடிய வாய்ப்புகள். பெரியவர்கள் சிறியவர்கள் உங்களை அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கான பிளானை சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுடைய மனதிற்கும் வயதிற்கும் என்ன தேவையோ அது நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வலுவான நல்ல அமைப்பில் இருக்குது. வடக்கை குறிக்கக்கூடிய கிரகம் புதன், வடகிழக்க குறிக்கக்கூடிய கிரகம் குரு, வடமேற்க குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இது மாத அமைப்புகளில் இந்த 3 அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வடக்கும் நல்லா இருக்குது, வடகிழக்கும் நல்லா இருக்குது, வடமேற்கும் நல்லா இருக்குது. அப்போ அந்த வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள், ஏற்கனவே பிறந்த ஊர்லேருந்து வடக்க இருக்கக்கூடியவர்கள், திருநெல்வேலியில் பிறந்தாங்கன்னா இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், திருநெல்வேலிக்கு நேர் மேற்க பார்த்தீங்கன்னா வடக்கில் கோயம்புத்தூர் இருக்கும், சேலம் இருக்கும். இந்த மாதிரியாக மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு நிம்மதியான தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க. அனைத்து நிலைமைகள்லையும் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள். கணவருடைய ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆரோக்கிய நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன.
வேலை இல்லாமல் இருந்த பெண்கள் சகோதரிகள் அனைவருக்குமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆண்கள் உங்களுக்கு அடங்கி நடக்கக்கூடிய அமைப்பு. எப்போவுமே சிம்மராசி அதுலேயும் மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை. ஆம்பளைங்க உங்களை பார்த்து தான் அடங்குவாங்க, உங்களை பார்த்து தான் அடங்கி நடப்பார்கள், கைகட்டி நிற்பார்கள். இதற்கு ஏற்கனவே மக நட்சத்திரத்தில் ஒரு பேரரசி பிறந்திருந்தது ஜெயலலிதான்ற ஒரு இதில். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆண்கள் கூட உங்களுக்கு கைகட்டி நிற்கக்கூடிய நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடிய சுப மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் அமையுது. 11ஆம் இடத்துல குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் என்கின்ற நிலைமையை அடைகிறார். ராசிநாதனே 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்திலிருந்து அவரும் அப்போது ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் குருபையின் பார்வையில் இருக்கிறார். யோக பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரி, யோக பலன்லாம் நடக்க மாட்டாயா, வேண்டாயா, கஷ்ட நஷ்டம் ஏதாவது வந்துருமா? வராது. ஏன் அப்படின்னு சொன்னால் 6ஆம் இடத்துல கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 6, 8ஆம் பாவகங்கள் இப்போது நல்லாவே இருக்கின்றன. 6ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள், எதிர்ப்பு தொல்லைகளை தணிக்கக்கூடிய விதமாக குருவின் பார்வையில் இருக்க, 8ஆம் பாவகாதிபதி சுபத்தன்மை பெற்று குருவின் பார்வையில் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுன்றது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆக எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை. எதிர்ப்புகள் எதனால் நடக்கும்? கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே புத்திசாலிகளாக இருப்பீர்கள். புத்திசாலியை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு வயிற்றுச்சல் இருக்கத்தான் செய்யும். ரக கணேசன் புத்திசாலியை பார்த்தா எல்லாரும் மட்டம் தட்டுவாங்க. உனக்கு என்னையா தெரியும், நீ பெருசாக பேச வந்துட்ட என்கின்ற மாதிரியான எல்லா புத்திசாலிகளும் கன்னிராசிக்காரர்களும் மட்டம் தட்டப்படுதலை இளம் வயதிலிருந்தே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களை வெறுத்தவர்கள், பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே ஒதுங்கி ஓடக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்திற்கு அடுத்து அட்டமத்து சனி ஆரம்பிக்கின்ற வரையில் பெரிய அளவில் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் சோதனை இல்லைன்னு சொல்லிடுவேன். ஐயா, 7ஆம் இடத்துல இருக்கிற சனி ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவ்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரேன்னு சொன்னால், வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தான். வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணுன்றது தான் உண்மை. இது இப்படி இருந்தால் அது அப்படி இருந்தால் அப்படின்ற அமைப்புகள் நிச்சயமாக வந்தே தீர வேண்டும். ஆகவே வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்காக சில பலருடைய அனுபவங்களை மட்டும் இந்த இடத்துல கிரகங்கள் கற்றுக் கொடுக்குமே தவிர பெரிய அளவில் சோதனை அமைப்புகள்லாம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. குடும்பத்தில் கூட 7ல் சனி இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் பருவ வயதில் இருப்பவர்களுக்கு திருமண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. காதலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல்லாம் அடுத்து 2 வருஷம் கழித்து கொஞ்சம் இப்போது ஆரம்பிக்கக்கூடிய காதல் 2 வருடம் கழித்து அப்படியே முறிவு, பிரேக்கப்பு, மனசில் அழுத்தம் போன்ற அமைப்புகளை கொண்டு கொடுக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் ஆண் பெண் 2 கன்னிராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள். மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை, பணப்பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உழைத்த உழைப்பிற்கு, உழைக்கின்ற அமைப்பிற்கு உரிய கூலிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த அக்டோபர் மாதம். 2025 அக்டோபர் மாதம் என்னென்ன பலன்களை தரப்போகிறது? இந்த அக்டோபர் மாதத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகள் என்ன? ஏதாவது ஒரு கிரக மாற்றங்கள் இருக்கிறதா? மாதம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரனும் புதனும் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். சுக்கிரன் வழக்கம் போல் இந்த மாதம் கொஞ்சம் மாறுகிறார். சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையை அடைகிறாரு. புதன் மாறினாலும் கூட குருவின் பார்வையில் வருகிறார். பெரும்பாலான நாட்கள் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே ஒரு சுப அமைப்பில் நல்ல விதமாகவே இருக்கிறார். மிக முக்கியமான ஏதாவது ஒரு மாற்றம் இப்போது தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசாரம் என்கின்ற முறையில் குரு பகவான் இப்பொழுது உச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அடைய போகிறார். ஒரு ஏறத்தாழ ஒரு 50 நாட்களுக்கு அவர் கடகத்தில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையிறது ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களைத்தான் தரும். எல்லாருக்குமே இப்போ கெடுதல்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கெடுதல்கள் நிற்கக்கூடிய நிலைமை, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த குரு மாற்றத்தின் மூலமாக அமைந்திருக்கிறது. ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை தரக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்குமே தவிர தீமையை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. இப்பொழுது 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் பொதுவான அமைப்புகளாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள் இருந்ததுன்னா கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும்.
மோசமான தசாபக்தி அமைப்புகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஓரளவிற்கு நல்ல பலனை தரக்கூடிய நிலைமையில தான் அமைஞ்சிருக்கு.